ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் நேவி. இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளாக இருக்குது. டோட்டல் வேகன்சி 327. சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 18,000 81,100. இது வந்து பெர் மந்த் சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 1, 2025. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நேவியில் ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டோட்டல் வேகன்சி 327 வந்து 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு கீழே வருது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைரங் ஆஃப் லஸ்கார்ஸ். இதில் வந்து 57 போஸ்ட் இருக்குது. அடுத்து லஸ்கார் 1ல் பார்த்தீங்கன்னா 192 போஸ்ட் இருக்குது. இதில் தான் நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபயர்மேனில் 73 போஸ்ட்டு, டோபாஸில் ஒரு 5 போஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது 327 போஸ்டிங்ஸ் வரும். குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மினிமம் வந்து 10th தான் தேவைப்படுது. பட் வந்து அதோட சேர்த்து சில போஸ்ட்டுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், சில இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ஃபயர்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தேவைப்படுது. டோபாஸ் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் வந்து இது நேவி ரிலேட்டட் போஸ்ட்டுன்றனால ஸ்விம்மிங் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 25 years இருக்கணும். சேலரியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சைரங் ஆஃப் லஸ்கார்ஸ் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா level 4 வருது. மீதி 3 போஸ்ட்டுக்கு வந்து level 1 தான். level 4 பார்த்தீங்கன்னா 25,500 81,100 அந்த ரேஞ்சில் இருக்கும். level 1 பார்த்தீங்கன்னா 18,000 மினிமம் சேலரி, மேக்ஸிமம் வந்து 57,000 வரைக்கும் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 1, 2025. பேஜ் பாட்டம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் சென்டரில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டீட்டெயிலான PDF இது. ஸோ இந்த PDFல பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ, அந்த டோட்டலில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோன்ற ஸ்பிட்டப் வந்து இந்த டேபிளில் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். இந்த டேபிளில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் நம்ம பேஜ்லேயும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சேம் 10th தான் எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும், அது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். பேஜ் நம்பர் 2ல் வந்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5ல் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், ஜாபோட ப்ரொஃபைல் இருக்குது, ப்ரீஃபாக இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு மினிமம் 18, மேக்ஸிமம் 25 இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி SC, ST, OBC அப்புறம் வந்து டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்க அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து எவ்வளோ மினிமம் மார்க்ஸ்ன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் இருந்தால் போதும். ஜென்ரலுக்கு, டோபாஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 40 மார்க்ஸ் இருக்கணும். அதே போல் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் மீதி 3 போஸ்ட்டுக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 3 போஸ்ட்டுக்கும் 1 மார்க்கும், டோபாஸ்க்கு மட்டும் 1 மார்க் தனியாக ஸ்பிளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது இங்கே மேலே போடுற சப்ஜெக்ட்டுக்கு கீழே வந்து டீட்டெயில்டான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃப்யூச்சரில் எப்போ இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நேவி ரிலேட்டட் போஸ்ட்டுனால ஸ்விம்மிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா முக்கியமான 3 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஸ்விம்மிங்கை செக் பண்ணி தான் எடுப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 3ல் பாயிண்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனை நல்லா செக் பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம பேஜ்லேயே வந்து டைரக்ட் லிங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸை ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து வேலிடான இமெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பர் இருக்கணும். பாயிண்ட் கே பார்த்துக்குங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், JPEG, JPG, PDF இந்த மாதிரி இருக்கலாம். என்ன சைஸில் இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதே போல் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், அப்புறம் பெர்த் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு, அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆதார் காப்பி. ஸோ உங்களோட ஆதார் காப்பியோட அந்த ஸ்கேன் காப்பி இருக்கணும். அப்புறம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட்டோட காப்பி இருக்கணும். அப்புறம் மார்க் ஷீட்டு, குவாலிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்ஸ், அதோட காப்பீஸ், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரெடி பண்ணி இதில் சொல்லியிருக்கபடி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேவியோட இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது. ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் போட் க்ரூ ஸ்டாஃப் அட் நாவல் டோக்யார்ட், மும்பை. ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டு தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த நோட்டிஃபிகேஷன்.
ஸோ இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது, டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரெஜிஸ்டர் ஆன்லைன் அண்ட் கிரியேட்டிங் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதை லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு உள்ளே போகணும். ஃபில் இன் த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆஃப்டர் லாகின் உங்களுக்கு டீட்டெயிலான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே போல் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கேட்டிருக்க இடத்துல வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். முக்கியமாக வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர். ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பிரிண்ட் அப்ளிகேஷன். அப்ளை பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸு மார்ச் 12 ஏப்ரல் 1 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வேலிடாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து இந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் இதுக்கு முந்தின பேஜில் வந்து லாகின் பண்ணணும். இங்கே இருக்க லாகின் ஆப்ஷன். ஸோ இங்கே லாகினில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்வேர்டு அதையும் கேப்சா ஃபில் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கும். அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ண வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 1, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் இதெல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.